ஹலோ வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏர்லைன் டிபார்ட்மெண்ட், சூப்பரான ஏர்லைன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஏஎம்இ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஏர்லைன் கோர்சஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸோட ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் எப்படி இருக்கும், இதோட காலேஜஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஸோ இதோட டிகிரி எந்த மாதிரி வரும், இது முடித்த பிறகு ஸ்கோப்ஸ் இருக்கா இல்லையா, ஸோ படித்து முடித்த பிறகு என்னென்ன லைன்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஎம்இ அப்படிங்கிறது ஒரு கிராஜுவேட் கோர்ஸ். அதாவது இது பிஎஸ்சி அப்படி இல்லை அப்படின்னா பிஇ இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏஎம்இ அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு டிகிரி நேமே ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏஎம்இ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அவ்வளோதான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் போட மாட்டாங்க, பிஇ அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் போட மாட்டாங்க. ஸோ ஏஎம்இ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ். அதாவது ஏர்க்ராஃப்ட் கம்பெனிஸ் நிறைய இருக்குது, அதில் வந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட். ஸோ குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்லேயும் மெயின்டெனன்ஸ்லேயும் சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் இந்த ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவ்டு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு ஏவியேஷனில் இருந்து தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது டிஜிசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் 12th முடித்த பிறகு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். 12th வந்து சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். கண்டிப்பாக சயின்ஸ் குரூப் இருந்தால் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ண முடியும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு கம்பல்சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ண முடியும். பயாலஜி இருந்தாலும் ஓகே, இல்லாட்டியும் அது ப்ராப்ளம் கிடையாது. பட் கம்பல்சரியாக உங்களுக்கு மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த ஏஎம்இ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு லைசன்ஸ் கோர்ஸ். அந்த லைசன்ஸ் அப்ரூவ்டு பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஜிசிஏ. ஸோ இது லைசன்ஸ் கோர்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படித்து முடித்த பிறகு லைசன்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஏஎம்இ பார்த்தீங்கன்னா நம்ம அதோட குவாலிஃபிகேஷன் சொல்லியாச்சு. ஸோ இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். பிஎஸ்சிக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஈக்குவலான 3 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஏர்க்ராஃப்டில் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ். தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலும் சரி, அதிகப்படியான பேர் எடுக்காத ஒரு கோர்ஸ் அப்படின்னா ஏஎம்இ அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய காலேஜில் ஏஎம்இ அப்படிங்கிற அந்த கோர்ஸ் வந்து கிடையாது. இதோட ரெக்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஏர்லைன்ஸில் எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அது தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், அதர் கண்ட்ரியாக இருக்கட்டும், எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரிப்பேர் அண்டு ஓவர் ஹவுல் கம்பெனிஸில் நீங்கள் ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதையும் தாண்டி ஆப்ரேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இதில் வந்து நீங்கள் ரெக்யூர்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்கில் டாப் ரெக்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இண்டிகோவில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஸ்பைஸ் ஜெட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், கோ ஏர் அப்படிங்கிற ஒரு ஏர்வேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், விஸ்டாராவில் ஒர்க் பண்ணலாம், ஏர் ஏஷியா அப்படிங்கிற ஒரு இதில் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி ப்ளூ டாட் அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஏர்லைன்ஸ் மெயின் கிராஃப்ட் இன்ஜினியரிங் வந்து நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்கான காலேஜில் ஃபியூ காலேஜில் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லா ஏர்லைன்ஸ் காலேஜ்லையுமே கிடையாது, ஒரு சில காலேஜில் மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இதோட அப்ரூவல் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறனால ஒரு சில காலேஜில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12th பிசிஎம், அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்திருக்கணும். அது முடித்த பிறகு ஒரு 60% மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் போனாலே அட்மிஷன்ஸ் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஏஎம்இ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஏஎம்இ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸை நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ்லேயே வாங்கிடலாம். ஸோ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் எனக்கு வேணாம், வேறு ஏதாவது ஏர்லைன் டிபார்ட்மெண்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் அட்மிஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாகவே வாங்கி கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது கோர்சஸோட நேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதாவது கோர்சஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் அந்த கோர்ஸோடைய நேம் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.